அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. கடவுளொரு டிவி நேயர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில், எண்கணித ரீதியில், வாஸ்து ரீதியில், இப்படி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 12 ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள், பரிகாரங்கள், உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா, உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா, இறையருள் எப்படி இருக்கின்றன, நாம் எந்த வகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், எதை நாம் பெற முயற முடியும், நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா, உங்கள் முயற்சிகள், முதலீடுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேயர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். இப்போது நம்முடைய ஆண்டு பலன் போவதற்கு முன்னால் இறை வணக்கத்தோடு செல்வோம். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடம்பும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடின், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாந்தர அன்பர் என்பவருக்கே கடந்த அபிராமி கடைக்கண்களே, உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நிலவிலாவிய நீர்மெளி வேணியன், அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான், மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தேங்கும், பழியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பானே, ஆயக்களில் 64 ஏய உணர்க்கும் என் அம்மை, தூய உருப்பலிங்கும் போல்வாள், என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள், இங்கு வராது இடர், படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடின கமலம்பு தாமரை பொற்கையும் துடியிடையும், அல்லும் பகலும் அனைவரும் மும்மிதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி, காடு வெட்டி போடக்கூடிய நிலத்திலிருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே, என்றைக்கும் நீங்காதிரு, என்றைக்கும் நீங்காதிரு. அஷ்டத்துக்கு பாலர்களே போற்றி, திக் சக்திகளே போற்றி, எல்லாம் உள்ள இறைவனை போற்றி, பஞ்சபூதங்களை போற்றி, நவகிரகங்களை போற்றி, எல்லா இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை, வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு 2022 புத்தாண்டு பலன்களுக்கு இப்போது செல்வோம். மேசராசி அன்பர்களே, ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு வருட பலன்கள், பரிகாரங்கள் 2025 ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். முதல்ல இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள், வழிபாடுகள், அந்த அதிர்ஷ்ட குறிப்புகளை முதலில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு குபேர விநாயகர் என்று சொல்லக்கூடிய கற்பக கணபதி பிள்ளையார்பட்டி, அதுக்கப்புறம் திரு ஐயாரப்பர் சிவபெருமான், திரிபுர சுந்தரி, இவை எல்லாம் இருக்கக்கூடியது திருவையாறு, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள், காமாட்சி அம்மன், இவர்களை வழிபடுவதும், அங்கே உள்ள முருகனை வழிபடுவதும், இவைகளெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்களாக இருக்கின்றன. உங்களுக்கு இரவு பகல் பாராது வளம் தரக்கூடிய நற்சின்னங்கள், அதிர்ஷ்ட சின்னங்கள்னு பார்த்தா உங்களுக்கு ஸ்வஸ்தி கண்டு தீபம். அதிர்ஷ்ட வாஸ்து திசைகள் இந்த ஆண்டில் கிழக்கு வடகிழக்கு, இந்த திசையினுடைய பயணம், முயற்சி, முதலீடு எதுவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும். மற்றும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் மஞ்சள், மெரூன், சில்வர் கிரே. இந்த வர்ணங்களை அணிவதால், இந்த வர்ணங்களை பயன்படுத்துவதால் இந்த ஆண்டு உங்களுக்கு பயன் தரக்கூடியது. ஏற்றம் தரும் எண்கள், எழுத்துக்கள் ஏ, ஜே, எஸ், இசட், எல், ஐ, இந்த எழுத்துக்களும் 21, 43, 37, 28, 48 இந்த எண்களும், இந்த மேலே சொன்ன ஆங்கில எழுத்துக்களும் இந்த எண்களும் உங்களுக்கு இணைந்து வரக்கூடிய எந்த ஒரு உடைமைகளும், பெயர், நிறுவனம் மற்றும் மொபைல் நம்பர், வண்டி நம்பர், சீக்ரெட்ஸ் நம்பர், வங்கி நம்பர், இவைகளெல்லாம் இந்த எண்களில் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய அதிர்ஷ்ட எண்களாகவும் எழுத்துக்களாகவும் செயல்படக்கூடும். ஒளிமயமான உங்கள் வாழ்வுக்கு என்ன பரிகாரம், பாராயணங்கள், அதாவது உங்களுக்கு அதாவது பிள்ளையார்பட்டி சென்று கற்பவிநாயகரை வணங்குவதும் மற்றும் ஐயாரப்பர் சென்று சிவபெருமானை அங்கே வணங்கிக் கொள்வதும்,
அதற்கப்புறம் காஞ்சிபுரம் சென்று ஒரே நேர்கோட்டில் அம்மன், சிவன், சித்திரகுப்தரெல்லாம் வணங்குவதும் நன்மையே. அத்துடன் சிவபுராணம், நவரத்தின மாலை, பிள்ளையார் சிந்தனை, அம்மன் வழிபாடுகள், இந்த வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் இணைந்து செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருந்திடக்கூடும். அது மட்டுமல்ல, தீபம், அன்னதானம் தக்க பரிகாரங்களாக உங்களுக்கு இருக்கும். இப்போது இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை முதல் ஒரு கண்ணோட்டமாக பார்ப்போம். இப்போ வருஷ பலன் என்பது வருட கிரகங்கள், மாத கிரகங்கள் இவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்து பலன் சொல்வது தான் நம்முடைய வருஷ பலன்கள். இந்த ஆண்டில் பார்க்குறது உங்களுக்கு குரு, கேது, சூரியன் மூவர் யாரேனும் பலமாக அமைந்திருந்தால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலும் இவர்கள் சிறப்பாக இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளே. அது மட்டுமல்ல, உங்களுடைய லட்சியம் எந்த வகையிலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் வீண் போகாது, எதிர்பார்ப்புகள் சுப விஷயங்கள் யாவும் சுமூகமாக முடியும், உழைப்பு வீண் போகாது, உறவுகள் பக்கபலமாக இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் சாதனை செய்து பப்ளிசிட்டி, பரிசு, பாராட்டுகள் பெற அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன. அதற்கு காரணம் 11இல் உங்களுக்கு சனி இருப்பதும், 2இல் குரு இருப்பதும் மற்றும் 6இல் கேது இருப்பதும் ஒரு பலமான அஸ்திவாரமாக இந்த ஆண்டில் இருக்கின்றன. இப்போது உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியத்தை பார்ப்போம். பூர்வ புண்ணியத்தால் எந்த வகையிலும் உங்களுக்கு குடும்ப சப்போர்ட்டுகள் நன்றாகவே இருக்கின்றன. பிரிந்தவர்கள் இணைவார்கள். வீட்டை மாற்றவோ நவீனப்படுத்தவோ வாய்ப்புகள் உள்ளது. தன் பிறப்பிடத்தை விட்டு ஜீவனத்திற்காக தள்ளி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. பெண் பிள்ளைகளுக்காக பல உரிமைகளை குடும்ப தலைவன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வாரிசுகள் வருவார்கள். பேரன் பேத்திகளால் பெருமைகளே. கணவன் மனைவியுடைய நல்லிணக்கம் பல சந்தோஷங்களையும் பல சுப விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி தரும். படிப்பினில் நீங்கள் விரும்பிய பாடத்திட்டம் கிடைக்கும். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அணுகுமுறை நன்றாக இருக்கும். சிலர் பாலின் சென்றும் படிக்க நேரும். விளையாட்டு, சமூகம் மற்றும் சேவை, பாதிப்பு படிப்புகள் இவையெல்லாம் உங்களுக்கு புகழ் பெருமைகளை தேடித்தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், லெதர் டெக்னாலஜி, ஃபுட் ஐட்டங்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஷிப்பிங், கம்யூனிகேஷன் இந்த வகை படிப்புகள் எந்த வகையிலும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதே. ஜீவனம், தொழில், உங்களுக்கு ஆண்டின் பிறப்பின் போதே உங்களுடைய ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் அது மிகவும் நன்மையாக இருக்கின்றன. கிரக அமைப்புகளால் பூமி, காவல், நெருப்பு, தையல், மெட்டல், ரசாயனம், மின்துறை, பொறியியல், சுரங்கம், வீட்டிற்குண்டான உபகரணங்கள், மருத்துவம், ஆயுதங்கள், பாதுகாக்கும் கருவிகள், புராதன பொருட்கள், தீம் பார்க், வாஸ்து, பூட்டு உபகரணங்கள், தாது பொருட்கள், கேட்ரிங், போசாக்கான உணவுகள், உற்பத்திகள், வனத்துறை, விளையாட்டு, ஹெர்பல், லேமினேஷன், சிவப்பு நிற பொருட்கள், மலைவாழ் வஸ்துக்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமுடையதே. உத்தியோகம், பணியாளர்கள் இதில் இருப்பவர்கள் ஓரளவு உயர்வு பெற முடியும். உங்களுக்கு சில சலுகைகள் நிறுவனம், அதிகாரி, முதலாளிகளை அனுபவிக்க பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, சில புதிதாக பணிக்கு வர நேரும். இது நீக்கப்பட்டவர்களோடு மீண்டும் சேர வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரம், சுயதொழில், தனது நிறுவனத்தை எந்த வகையில் நன்கு விளம்பரப்படுத்தி இணைந்து அதை தன்னால் எந்த வகையிலாவது ஒரு சிறப்பாக தன்னுடைய தொழிலில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. தனது படைப்புகள், உற்பத்தி பொருட்கள், பிற நாட்டிற்கு சென்று புகழ், இதனுடைய வாய்ப்புகள் இவையெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆவணங்கள், அரசு சார்ந்த சில தொடர்புகள் இவைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமைந்து சொந்தமாக இதில் ஈடுபட்டு லீசிங் மற்றும் அதிலிருந்து விடுபட்டு சுயமாக செய்யக்கூடிய முயற்சிகளோ கூட்டு முயற்சிகளோ உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். அரசியல், கலைத்துறை உங்கள் பேச்சு, செயல், எழுத்து, படைப்பு யாவும் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை உருவாக்கி தரும். அது மட்டுமல்ல, கூடுதலான பவரோ அல்லது பெரும் புள்ளிகளோ அல்லது முக்கிய பதவியில் வைக்கக்கூடியவர்களோ அவர்களால் உங்களுக்கு எந்த வகையிலும் நன்மைகளே. தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமைப்புகளை எதுவாக இருந்தாலும் அதை சரியாக செய்து சபாஸ் பெறுவீர்கள். சிலர் புதிய படைப்புகளை உருவாக்க முயல்வார்கள். கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடும். அயல்நாடு தொடர்புகளும் அதனால் ஆதாயங்களும் கண்டிப்பாக அமையும். பயிர் தொழிலாளர்கள் கிழங்கு வகைகள், மஞ்சள் நிற தானியங்கள் இவற்றால் பழுதில்லை. பறவை, விலங்குகள் இதன் வகையினால் பயனுண்டு. அரசு வழி உதவிகள் கிடைக்கும். உங்கள் துறையை சற்று முன்னேற்றம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், குறைந்தபட்ச முதலீடுகளும் கிடைக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்டில் சாதக பாதங்கள் தரக்கூடிய மாதங்கள் பலன்கள், அதாவது நன்மையான மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர் இந்த மாதங்கள் யாவும் உங்களுக்கு சுபகாரியங்கள், சில விஷயங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல வருமானங்கள், சந்தர்ப்பங்கள் இவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்கள் வித்தை விளம்பரமாகும். விரிவாக்கம், நண்பர்கள், சகோதரர்களால் நல்ல பயனுண்டு. நல்லதோர் பயணங்களும் சத் விஷயங்களும் தர்ம காரியம் எந்திரக்கூடும். எந்த வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பல நிகழ்வுகள் ஏற்படலாம். புராதன சொத்து, அரசு கடன் உதவிகள், முக்கிய பதவிகள் ஏதேனும் ஒன்று கூட கிடைக்கலாம். காதல் விஷயங்களும் கூட கைகூடும்.
சில வழக்கு விவகாரங்களிலிருந்து சுமூகமாக வெளிவருவதற்கோ அதை நேர் செய்து அதிலிருந்து விடுபடுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கின்றன. பாதகமான மாதங்கள் மார்ச், ஜூன், அக்டோபர், டிசம்பர். இதிலெல்லாம் நீங்கள் சற்று எதிலும் ஒரு கவனமாக இருக்க வேண்டும். புத்திரர்களுக்கான அறுவை சிகிச்சையோ அல்லது எதிர்பாராத செலவுகளோ இதற்கு அதிக இடம் உண்டு. பினாமி, இளையதாரம், மூத்த சகோதரம் இவற்றில் ஒன்றினால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதேனும் உருவாகலாம். ரசாயனம், எந்திரம், விஷசந்துக்கள், மறைமுகமான சில பண முதலீடுகள், எதிர்பார்ப்புகள், இந்த மாதிரி காரியங்களிலெல்லாம் நீங்கள் சற்று கவனமாக இல்லை என்றால் ஏமாற்றமோ பாதகமோ விரயமோ ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் சற்று நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். சரீரத்திலும் தக்க மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு பாதகமான மாதங்கள் இது மாதிரி வருகின்ற பொழுது ஆண்டின் துவக்கத்திலே சொல்லப்பட்டுள்ள அந்த அதிர்ஷ்ட தெய்வங்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் வழிபாடுகளை நீங்கள் முறையாக செய்து கொண்டால் இந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கி இறையருளால் நன்மைகளை அடைய அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.